வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, PV 300 கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான முக்கியமான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவில் அதிக முட்டையிடக்கூடிய கோழி இனங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோழி இனங்களாக இந்த கோழி இனங்கள் இருக்குன்னே வந்து சொல்லலாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகள் இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த PV 300 கோழி இனங்கள் பற்றி நம்ம இப்போ தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இதற்கு முன்னாடி PV 380ன்னு ஒரு கோழி இனங்களை வந்து பார்த்தோம். இந்த PV 380 கோழி இனங்களானது 280 முட்டைகளுக்கு மேலே இடக்கூடியதுங்க. நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போன்ற பழுப்பு நிறமாக முட்டைகள் இடக்கூடிய கோழி இனங்களுங்க. இந்த ரெண்டு இனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை கோழிகள்னு வந்து சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் லேயர் சிக்கன் வந்து கூட சொல்லலாம். எப்படி PV 380 வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருந்து ப்ரௌன் கலர் எக்ஸ் கொடுக்குதோ, அதே போல் இந்த PV 300 ஆனது வெள்ளை கலர் கோழியாக இருந்து வெள்ளை முட்டைகள் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் முட்டை இடக்கூடிய தன்மை கொண்ட இனங்கள் தாங்க. சரி, இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தால் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து பார்த்திங்கன்னா PV 380 எங்கே உருவாக்கப்பட்டதோ அதே இடத்துல தாங்க இந்த இனங்களும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வெங்கடேஸ்வரா ரிசர்ச் அண்ட் பிரீடிங் ஃபார்ம்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்புமிக்க ஒரு கோழி இனங்களாக இந்த கோழி இனங்களானது இருக்குங்க. முட்டைக்கு பேர் போன கோழி இனங்கள். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக தாங்க இருக்கும். கால்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும், தடிமண்ணாக இருக்குங்க, நடுத்தரமாக இருக்கும். கொண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்டது தாங்க. பொதுவாக இந்த இனங்களை வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வளர்ப்பு முறையெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. இந்த இப்படி தாங்க இருக்கும். இதில் அதிக லெவலில் அந்த வெள்ளை முட்டைகள் வந்து இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. வெள்ளை முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்லேயே வந்து இருக்கோங்க. சரி, எப்போ முட்டையிட ஆரம்பிக்கும், எவ்வளோ முட்டைகள் இடும், எவ்வளோ கிராம் இருக்குங்கிறத பார்ப்போங்க. முட்டையிடக்கூடிய வயதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 126 நாள்லேருந்து 140 நாளில் வந்து முட்டையிட ஆரம்பிக்குங்க. சில நேரங்களில் முட்டை வந்து பார்த்திங்கன்னா 160 நாள் வரைக்கும் வரோங்க. அது வளர்க்குறத பொறுத்து தான். வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் இடம்னு கேட்டிங்கன்னா 300லேருந்து 320 முட்டைகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதுங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் ரொம்ப சிறப்புமிக்க இனங்களாக இருக்குது. சரி, முட்டைகளோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 50லேருந்து 55 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த இனங்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பெரிய லெவலில் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்களாக வந்து இருக்குங்க. இந்த காணொலி வாயில இந்த PV 300 கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து இருந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.